முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய ஆதாரங்களில் என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்காங்க, அவர்களுடைய தொழில்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் மூலமாகவும், சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவர் படைப்பு தொழிலையும், மணிப்புரகத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பகவான் இக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருளையும் கொடுத்து, அடுத்து நம்மளுடைய அநாகதத்தில் இருக்கக்கூடிய ருத்ரனும் பார்வதியும், அதே மாதிரி நம்மளுடைய விசுத்தி சக்கரத்தில் இருக்கக்கூடிய மகேஸ்வரனும் மகேஸ்வரியும், நம்மளுடைய ஆஞ்சை சக்கரத்தில் இருக்கக்கூடிய சதாசிவமும் மனோன்மணி தாயும் என்னென்ன தொழில்கள் செய்கிறாங்க, என்னென்ன தடைகளை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் பார்த்தோம். யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னு சொன்னால் அதை போயிட்டு ஒரு முறை பார்த்துருங்க, சரிங்களா? இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய பதிவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆதாரங்களுக்கு ஒவ்வொரு பஞ்சபூதம் ஆதிக்கம் செலுத்தும். அந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான மந்திரங்கள் என்ன, குறிப்பிட்ட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நோயை நாம் எப்படி சரி செய்வது அப்படின்றத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போது நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பஞ்சாட்சரம்.